Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ப்ளஸ் வந்து ஒரு 3 or 4 இயர் क्वेश्चंस வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு 4 இயர் or 4 டிஸ்ட்ரிக்ட் क्वेश्चंस வந்து பார்க்க போறோம். நான் இதுவரைக்கும் எதுவுமே படிக்கல. மினிமம் நீங்க இந்த क्वेश्चंस எல்லாமே படிச்சிருங்க. ஏன்னா நமக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்ல இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चंस தான் கேட்பாங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல எந்த மாதிரியான क्वेश्चंस வந்து கேட்பாங்களோ அதே போல தான் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கும் கேட்பாங்க. ஸோ நீங்க மினிமம் இந்த क्वेश्चंस எல்லாமே படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்ல நிறைய क्वेश्चंस வந்து கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 3 செட் ஆஃப் क्वेश्चंस வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இது எல்லாமே இதற்கு முன்னாடி நடந்த குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்ல கேட்ட क्वेश्चन. சரிங்களா? இது எல்லாமே 1 மார்க்ஸ். ஸோ 1 மார்க் क्वेश्चन வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இதெல்லாமே 1 மார்க்ஸ். சரிங்களா? 1 மார்க்ஸ் வந்து 20 1 மார்க்ஸ் இருக்கும். ஸோ 20யும் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க. என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். புக் பேக் இது எல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து இது வந்து 2 மார்க் கொஷின். சரிங்களா? 2 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது 1 இயரில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின். மேலாண்மை கருவிகள், திட்டமிடுதல் என்றால் என்ன, முக்கிய முடிவு பகுதிகள், ஊக வணிகர்களின் வகைகள், மனித வளத்தின் சிறப்பியல்பு, ஆட்சேர்ப்பின் பொருள், சந்தை என்றால் என்ன, கலப்படத்திற்கு 2 எடுத்துக்காட்டுகள், தேர்ந்தெடுத்தல் என்றால் என்ன. சரிங்களா? இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஜான் எஃப் கென்னடி கூறிய நுகர்வோர் உரிமைகள் அதை படிச்சுருங்க. அதுக்கடுத்து இது வந்து 3 மார்க் கொஷினு. ஸோ 3 மார்க்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. 2ஆம் நிலை சந்தை, டேலரின் மேலாண்மை தத்துவம், மேலாண்மை முதன்மை பணி, குறியியலுக்கு மேலாண்மை இயல்பு, கருவூல ரசீதின் புது இயல்பு, செயற்கை பற்றாக்குறை, வேலைவாய்ப்பு இணையதளங்கள் என்றால் என்ன, பங்குச்சந்தையோட குறைபாடு, புறத்தோற்றமற்ற பத்திரங்கள், மன அழுத்த நேர்காணல் என்றால் என்ன. சரிங்களா? இதெல்லாமே 3 மார்க்ஸு. ஸோ பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது 5 மார்க்ஸ். ஸோ இதெல்லாமே 5 மார்க்ஸு. இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுங்க. நவீன மேலாண்மை கோட்பாடு, நுகர்வோரின் கடமைகள், மேலாண்மையின் பல்வேறு பணி, செபியின் அதிகாரம், விதிவிலக்கு மேலாண்மையின் நன்மை, மூலதன சந்தையின் பல்வேறு பணிகள். சரிங்களா? அதுக்கடுத்து முதல்நிலை சந்தை, 2ஆம் நிலை சந்தைக்கான வேறுபாடு, பணச்சந்தையின் சிறப்பியல்புகள். சரிங்களா? இதெல்லாமே படிச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து ஏதாவது 5 பாயிண்ட்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது 1 இயர் கொஷினு. அதுக்கடுத்து இது பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். பங்குச்சந்தையின் பணி, மனிதவள மேலாண்மையோட முக்கியத்துவம், நவீன சந்தைப்படுத்தல் இதன் 2 முறை, சந்தையிடுதலின் பரிணாம வகை, நுகர்வோர் என்றால் எவ்வாறு சுரண்டப்படுகிறார், ஆட்சேர்ப்பு முறைக்கும் தேர்ந்தெடுத்தலுக்கும் உள்ள வேறுபாடு. எல்லாமே படிச்சிருங்க. ஸோ இது 1 செட் ஆஃப் கொஷினு. ஸோ இது அடுத்த செட் ஆஃப் கொஷினு. இதில் கூடிய 1 மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து 2 மார்க்ஸ். சரிங்களா? அந்த 2 மார்க்கு ப்ளஸ் வந்து இந்த 2 மார்க்கு ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துங்க. இதில் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஜான் கென்னடி கொஷின் பாருங்கள். அந்த இதுலேயும் கேட்டிருக்காங்க, இந்த இதுலேயும் கேட்டிருக்காங்க. அந்த சந்தையிடுகிற வரைவு இலக்கணம் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. மேலாண்மை கருவி அங்கேயும் கேட்டிருந்தாங்க, இங்கேயும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸு. 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சில கொஷின் இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷினில் கேட்டது தான். சரிங்க? மேலாண்மை முதன்மை பணி இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஷினு. ஒரு 2 அல்லது 3 கொஷின் நீங்கள் பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் கொஷினாக தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து 3 மார்க்ஸு. இது வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து இது வந்து 5 மார்க்ஸ். சரிங்களா? 5 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த நவீன மேலாண்மை கோட்பாடு அந்த கொஷின்லையும் கேட்டிருந்தாங்க, இந்த கொஷின்லையும் கேட்டிருக்காங்க. அதே போல் முதன்மை நிலை சந்தை மற்றும் 2ஆம் நிலை சந்தை வேறுபாடு அதுலேயும் கேட்டிருக்காங்க, இதுலேயும் கேட்டிருக்காங்க. ஆட்சேர்ப்பு முறை அதுலேயும் கேட்டிருக்காங்க, இந்த கொஷின்லையும் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே படிச்சிருங்க. அதே போல் செபியின் அதிகாரங்கள் அதிலையும் கேட்டிருந்தாங்க, இதுலேயும் கேட்டிருக்காங்க.
இதெல்லாமே பார்த்துருங்க. இது வந்து அடுத்த செட் ஆஃப் கொஷினு. ஸோ இது வந்து தேர்டு கொஷின் சரிங்களா. தேர்ட் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸு 1 மார்க் எல்லாமே பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து 2 மார்க்கு சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் எல்லாமே பார்த்துருங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஜான் கென்னடி இந்த மாதிரியான கொஷினை திருப்பி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின் மூலதன சந்தையின் பங்கேற்பாளர் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இது ரிப்பீட்டர் கொஷினு 1 or 2 நிறையா இருக்குது சரிங்களா. இது 2 மார்க்ஸில். அதே போல் 3 மார்க்ஸு பார்த்துருங்க. 3 மார்க்ஸும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க சரிங்களா. இது 3வது இயர் கொஷினில் இருக்கக்கூடிய கொஷினு. அந்த 5 மார்க்ஸில் பாருங்கள், நவீன மேலாண்மை கோட்பாடு திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. 3 கொஷின் பேப்பர்லையுமே இது இருக்குது சரிங்களா. இதெல்லாமே பார்த்துருங்க. இது வந்து 5 மார்க்ஸு. ஸோ 5 மார்க்ஸில் அந்த செபியின் பணி இதெல்லாமே திருப்பி கேட்டுட்ருக்காங்க. அந்த மனித வளத்தோட சிறப்பியல்பு, நுகர்வோர் எவ்வாறு சுரண்டப்படுகிறார், இதெல்லாமே ரிப்பீட் ஆகிருக்கு சரிங்களா. இதெல்லாமே பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு செட் ஆஃப் கொஷினு. ஸோ அடுத்து இது வந்து 4th செட்டு சரிங்களா. இது வரைக்கும் 3 செட்டு பார்த்தாச்சு. இது வந்து 4th செட்டு. இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க சரிங்களா. சரிங்களா. இதெல்லாமே பார்த்துருங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் பாருங்கள் சரிங்களா. இந்த 3 கொஷினை பார்த்துருந்தீங்கன்னா 3 கொஷினில் இருக்கிறதா இந்த கொஷினில் ரிப்பீட் ஆகிருக்கும் சரிங்களா. அப்போ இதில் இருக்கிறத மினிமம் நீங்கள் இதையாவது படிச்சுட்டு போயிடுங்க. ஒரு 2 செட் ஆஃப் கொஷினு அல்லது ஒரு 3 செட் ஆஃப் கொஷினை படிச்சுட்டு போயிடுங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகி வரும். இது வந்து 3 மார்க் கொஷினு. ஸோ 3 மார்க்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து வரக்கூடியதை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து வச்சிங்க. அது நமக்கு பப்ளிக்ஸுமே கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் 12th இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். அல்லது 12th குவார்ட்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்னு இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் எல்லாமே அப்டேட் பண்ணோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.